ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 வகையான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ஃப்ரை ரெசிபி ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதில் இது வந்து சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு சோள மாவு சேர்த்துருக்கேன், மக்காச்சோள மாவு. நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக. நீங்கள் வந்து காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட மிளகா தூள் வந்து சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கையாலையும் பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சரில் சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுட்ரு ஆயிராமல் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். இது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுற அந்த டைம் வந்து இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாஃப்டாயிரும். எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு உடனே வந்து கலந்து விட்டுறாதீங்க. ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதிராது, சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கெலாம் வந்து ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் நல்ல மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சிக்கன் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சூரியனோ சில்லி ட்ரையோ கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். சிக்கன் பக்கோடாவுக்கு வந்து கண்டிப்பாக முட்டை சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த மேலே வந்து நல்லா கவர் மாதிரி வரும். முட்டை சேர்த்துட்டு அது கூட வந்து கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு இந்த மசாலா சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் வரை நல்லா ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முட்டைலாம் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். சூடானது மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்போ இந்த சிக்கனெல்லாம் வந்து இதில் சேர்த்துடலாம். நான் வந்து எல்லாத்துலேயுமே மசாலா வந்து காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காரம் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கலரும் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கலர் பவுடர் சேர்க்காதீங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இப்போது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பக்கோடாவும் வந்து ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெளியில் நல்ல கவர் மாதிரி வந்திருக்கும், உள்ளேயுமே வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.